ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை ஆடி பௌர்ணமி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலே போதும், ராஜயோகம் உண்டாகும், வீட்டில் பணம் சேரும், செல்வ செழிப்பு அதிகரிக்கும். அது என்ன தீபம், அது என்ன இலைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மீது என்ன தீபத்தை ஏற்றி வைக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதங்களில் 12 தமிழ் மாதங்களில் வரக்கூடிய ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷமான நாட்கள் நிறைய இருக்கு. அப்படி வரக்கூடிய இந்த ஆடி மாதத்திலேயே ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகை, ஆடி பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்ல இந்த பிரபஞ்சத்தோட சக்தி மேலோங்கி இருக்கும் நம்பப்படுது. அப்படிப்பட்ட ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த நாள்ல நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்கிறோம், என்ன மாதிரி பூஜைகள் செய்கிறோம், இதை பொறுத்து நம்ம வாழ்க்கையும் பன்மடங்கு அதிகரிக்கும். கஷ்டப்பட்டு உழைப்பீங்க, அந்த பணம் எங்க போகுதுன்னே தெரியாது. வீண் விரயம், வீண் செலவாகும். எவ்வளவு உழைச்சாலும் உயரத்துக்கே போக முடியாம இருக்கக்கூடிய நிலை அப்படியே தொடரும். இதுக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன விடை அப்படின்னு தெரியாம இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க ஆடி மாத பௌர்ணமி, ஆடி அமாவாசை இந்த மாதிரி நாட்கள்ல விசேஷ பூஜைகளும் பரிகாரங்களும் பண்ணும்போது நிச்சயம் அது கை கொடுக்கும். கண்டிப்பான முறையில ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சந்திர தரிசனம் செய்யணும். சந்திர பகவான் யார் தெரியுமா? மனோகாரகன். வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியல, அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அடிக்கடி சண்டை போட்டு பிரியிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர் மனோகாரகன். அவர் தான் சந்திர பகவான். ஒருத்தவங்க ஜாதகத்துல மற்ற கிரகதோஷங்கள்லாம் வரும்போது அது சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சந்திர பகவான் பலவீனமா இருக்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன மாதிரியான தோஷம் ஏற்படும்னா, வீட்டுல மன நிம்மதி இருக்காது, சண்டை சச்சரவு ஏற்படலாம். அப்படிப்பட்டவங்க தொடர்ச்சியா ஒரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினங்கள்ல முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த நேரத்துல சந்திர வழிபாடு செய்யும் போது அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும். பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே மாலை 6-7 மணிக்கு மேல வீட்டுல வழிபாடு செய்யறது தான் விசேஷம். இந்த வருஷம் ஆடி பௌர்ணமி நமக்கு புதன்கிழமை வந்திருக்கு, ஜூலை 29. ஆனா ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 மணிக்கெல்லாமே உங்களுக்கு பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிடும். அது மறுநாள் ஜூலை 29ஆம் தேதி இரவு 8:58 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் புதன்கிழமை இரவு 9 வரைக்கும் பௌர்ணமி தான். பகல் நேரங்கள்ல மற்ற பூஜைகள்லாம் முடிக்கிறது, உங்க வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சுக்கோங்க. மாலை 6-7 மணிக்கு மேலதான் கண்டிப்பா நீங்க இறை வழிபாடு செய்யணும். 6:30-7 மணிக்கெல்லாமே நம்ம வீட்டில இருந்து பார்த்தா முழு நிலவு பிரகாசமா தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துல வீட்டோட பூஜை அறை விளக்கேற்றி வச்சுட்டு விநாயகர் ஆரம்பிச்சு சிவபெருமான், குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இவங்க எல்லாரையும் மனமுருகி பிரார்த்தனை பண்றதுக்கு அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு ஆடி பௌர்ணமி. ஆடி பௌர்ணமியில என்ன மாதிரி வழிபாடு செய்யணும்? சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். பௌர்ணமி தினங்கள்ல கிரிவலம் போறது சிறப்பு. அதுலயும் திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் செய்யறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லோராலையும் அவ்வளோ எளிதாக போயிட்டு வர முடியல. அப்படிப்பட்டவங்க ரொம்ப எளிமையா உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபட்டு ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சிவாலயத்தோட பிரகாரத்தை 9 முறை வலம் வந்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கே போயிட்டு கிரிவலம் செய்த பலன் நீங்க உங்க வீடு பக்கத்திலே பெற முடியும். இதுதான் ஆடி பௌர்ணமியை ரொம்ப எளிமையா வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. சந்திர பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த இந்த பௌர்ணமி பச்சரிசி ரொம்ப உகந்தது. பச்சரிசியில ஏதாவது நைவேத்தியங்கள், அது புளி சாதம், தயிர் சாதம், ஏதாவது நைவேத்தியங்கள் பச்சரிசை தயார் செய்து அதை நீங்க சந்திர பகவானுக்காகவும் சிவபெருமானுக்காகவும் சமர்ப்பிக்கலாம். இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்தாலும் அன்றைய தினம் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய தீபத்துக்குன்னு ஒரு தனி மகிமை இருக்கு. சாதாரணமாக கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபடுறதை விட அந்த இறைவனோட சன்னதியில ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வழிபடும் போது நிச்சயம் அதுக்கான பலனும் திருப்தியும் இரட்டிப்பாகும். அதுக்கு இந்த ஆடி பௌர்ணமியும் விதிவிலக்கு கிடையாது. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை மீது ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் உங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அற்புதமான ஒரு தீபம், அதுவும் இலை மீது ஏற்றக்கூடிய தீபம். இந்த வருஷம் நமக்கு ஆடி பௌர்ணமி புதன்கிழமையில வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். புதன்கிழமை யாருக்கு உகந்தது? புத்தி காரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் உகந்தது. விநாயகர் வழிபாட்டிலேயே அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள் இந்த புதன்கிழமை தான். அப்படி விநாயகருக்கு உகந்த புதன்கிழமையில வரக்கூடிய இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச, விநாயகருக்கு ரொம்ப உகந்த இந்த ஒரு இலை, அதுதான் அரச இலை.
விநாயகர்லயே அரச மரத்தடி விநாயகருக்கு ரொம்ப சக்தி அதிகம். நடக்காத காரியங்கள், நிறைவேறாத விஷயங்கள் நம்ம வீட்ல உடனடியா நடக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு ஜோதிட சாஸ்திரங்கள்லயும் அதிகமா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரச மரத்தடி விநாயகர வணங்குறது தான். ஏன் தெரியுமா? அரச மரத்தடி விநாயகர வணங்கும்போது நடக்காத காரியங்கள் நடக்கும். உங்க வீட்ல ரொம்ப வருஷங்களா திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்ல. அதே மாரி திருமண வரனே கைக்கூடி வரல. சுபகாரியங்கள் தட்டிக்கிட்டே போகுது. எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல தடை ஏற்படுது. இந்த மாரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அத நடக்காததை நடத்தி காட்டக்கூடியவர் அரச மரத்தடி விநாயகர். அதே மாதிரி மரங்கள்லயே அரசனாக, ராஜாவாக இருக்கக்கூடியது அரச மரம். அந்த அரச மரத்தோட இலை இருக்கு இல்லையா? அந்த ஒரு இலைய பறிச்சுட்டு கழுவி சுத்தப்படுத்தி, அந்த இலைக்கு மஞ்சள், குங்குமம் பொட்டு வைத்து, இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்த உங்க வீட்டோட பூஜை அறையில எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவா ஏற்றி வைக்கணும். முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த அரச மரத்தடி விநாயகருக்கும், இந்த அரச இலைக்கும் என்ன மாரி மகிமைகள் இருக்கு அப்படின்னு. அரச மரத்துல பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான்னு சொல்லி மும்மூர்த்திகள் வாசம் செய்யறதா ஒரு பெரிய ஐதீகமே இருக்கு. மகாலட்சுமியோட அம்சம் அரச மரத்தோட வேர்ல இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த அரச மரத்தடி ஒரு வரப்பிரசாதம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ஒரு அரச மரத்துல கிடைக்கக்கூடிய இலை, ஒரே ஒரு இலையை எடுத்துட்டு கழுவி சுத்தப்படுத்தி, வீட்டோட பூஜை அறையில இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு தெரியுமா ஏத்தணும்? ஆடி பௌர்ணமி அன்னைக்கு மாலை 6, 7 மணிக்கு மேல முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த நேரத்துல ஏற்றி வைக்கணும். குறைந்தது அரை மணி நேரம் இந்த தீபம் பூஜை அறையில எரிந்தாலே போதும். ஒருவேளை நீங்க சிட்டில இருக்கீங்க, டவுன்ல இருக்கீங்க, இல்ல ஃபாரின்ல இருக்கீங்க, உங்களால அரச மரத்து இலை கிடைக்க முடியல, பறிக்க முடியல அப்படின்னா, விநாயகர் நினைச்சு பொதுவா இந்த தீபத்தை ஏத்திக்கலாம். இல்ல அரச மரம் இல்ல, ஆனா பக்கத்துல நாட்டு மருந்து கடை இருக்குன்னா, அங்க அரச மரத்து இலைய காய்ந்து போன நிலைமையில வச்சிருப்பாங்க. அதுல 1 இலை, 2 இலை வாங்கிட்டு கூட இந்த தீபத்தை ஏத்தலாம். ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு பசுமையா இருக்கக்கூடிய அரச மரத்து இலையில தீபத்தை ஏத்த முடியுங்கிறவங்க தவற விட்டுறாதீங்க. இது வரப்பிரசாதம். இலை சம்பந்தப்பட்ட பதிவுகள் போடும்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இலை எந்த திசை பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறது தான். இலை எந்த திசை பார்த்து வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில ஏத்துறதால மற்ற தீபங்கள்லாம் எந்த திசை பார்த்து எரிகிறதோ அந்த திசை பார்த்து தீபத்தை ஏத்தி வச்சுட்டு, கண்டிப்பா முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான முதல்ல பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கப்புறமா சிவபெருமான், சந்திர பகவான், குலதெய்வம், இஷ்ட தெய்வம் சொல்லி இப்படி ஒட்டுமொத்த கடவுளையும் ஒரு சேர பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க பூஜையை நீங்க முடிச்சுக்கலாம். பூஜை முடிந்ததுக்கு பிறகு மற்ற விளக்குகள்லாம் பூஜையில குளிர வைக்கும் போது அரச மரத்து இலை மீது ஏற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த தீபத்தையும் குளிர வச்சுட்டு, அந்த அரச மரத்து இலைய நீங்க பயன்படுத்தக்கூடிய நோட்டு புத்தகம், இல்ல மாதம் மாதம் கணக்கு எழுதுற டைரி, இந்த மாதிரி இடத்துல அந்த நோட்டு புத்தகத்துல அந்த அரச மரத்து இலைய நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். கால் படத்த மாதிரி வச்சுக்கோங்க. இது அந்த விநாயகரே உங்க கூட இருப்பதற்கு சமம். அரச மரத்து இலைய நிக்க வச்சு பார்த்தீங்கன்னா, அது விநாயகரோட தலைப்பகுதி மாதிரியே தெரியும். ராஜயோக செல்வ செழிப்பு ஏற்படும். இன்னொரு பக்கம் புதன்கிழமை விநாயகரை வணங்கும் போது கூடவே புத்திகாரகனா இருக்கக்கூடிய புதன் பகவானையும் சேர்த்து வணங்குங்க. ஏன் தெரியுமா? நம்ம பார்க்கக்கூடிய தொழில், வியாபாரம் இது எல்லாத்துலயும் முன்னேற்றம் கிடைக்கணும். புத்தி கூர்மை அதிகமாகணும். குழந்தைகள் கல்வியில மந்தமா இருக்காங்க, அவங்களோட கல்வி நிலை மேம்படணும். இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க புதன் பகவான் புத்திகாரன் கிட்ட முன்வைக்கலாம். இப்படி எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர வணங்கி அரச மரத்து இலை மீது தீபத்தை ஏற்றும் போது ஆடி பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வளமான நாட்களா மாறும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.